இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் அ கிட். நம்ம சின்ன வயசுல என்னெல்லாம் செட்டப் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி ரொம்ப நேச்சுரலா எடுத்திருந்தாங்க படம். சின்ன பசங்கள எப்பயுமே படத்துல வந்து அதிக பசங்கத்தனமா காட்டுவாங்கல்ல, லைக் தே வில் நாட் ஆக்ட் தேர் ஏஜ். இந்த படத்துல ஆக்சுவலி இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ரொம்ப அவன் ஏஜுக்கு ஏத்தமான பிஹேவியர், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் அவனுக்கு. புல்ட் அவுட்டு பொய் சொல்லிட்டு வருவோம், அந்த சீன் நல்லா இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி அவன் சொல்லுவான், நாங்க திருப்பி விளாட மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம், ஆனா உங்க வீட்டுல பால் அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே கொஞ்சம் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஒரு விதத்துல நல்லதுதான், ஏன்னா குழந்தைங்க மனசுல வன்மத்தை சின்ன வயசுலயே கக்காம அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஃபுல் ஃபீலிங்கோட பரவாயில்லப்பா உலகத்துல நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீல்ல எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி மூலமா எப்படி அவன் வந்து இஸ் மேக்கிங் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப்ஸையும் காட்டுறாங்க. ஸோ அந்த விதத்துல இட் வாஸ் ரியலி குட் கேரக்டர் ஸ்கெட்ச். வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப், இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நம்ம சீசன் 4ல் இருக்கோம் இப்போ. இது வந்து 12வது எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம வந்து ஒரு மராத்தி காரன் பாட்காஸ்ட்டுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு சீசன் முழுக்க வந்து கோஹோஸ்ட் பண்ண சுதர்ஷன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஹாய் சுதர்ஷன், எப்படி இருக்க? ஹாய் பிரதீப், நல்லா இருக்கேன். எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன். சூப்பர். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி கோஹோஸ்ட் பண்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின். தேங்க்யூ சுதர்ஷன், திரும்பி வந்ததுக்கு. ஏன்னா ஐ மீன் நான் நிறைய வேற சீசன்லாம் பிளான் பண்ணது தான், பட் சரி முதல்ல எதையாவது முடிப்போம் முழுசா, அதுக்கப்புறம் அடுத்து போகலான்னு. பட் யா, சூப்பர். ஸோ படம் பார்த்தியா? பிடிச்சதா? எப்படி இருந்தது? ஒரு இனிஷியல் தாட்ஸ் என்ன? பார்த்தேன். நான் ஆக்சுவலி இந்த படம் கேள்விப்பட்டதில்லை, போக்கியா சாத்பந்தே. ஸோ பிளசன்ட்லி சர்ப்ரைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணேன், இது மாதிரி சரி சில்ட்ரன்ஸ் படம் தெரியும், யாராவது தெரிஞ்சவங்க எடுத்த படமா அப்படின்னு பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி இல்ல, இன்வால்வ் ஆன ஒருத்தர் கூட எனக்கு தெரியல. அண்ட் சரின்ட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட இந்த படம் பார்த்தேன். அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நல்லா இட் டுக் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட். ஒரு 10-year-old இன்னசென்ட் கிட், அவன் அப்பார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி சேட்டைகள் செஞ்சு, எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி, அவன் எந்த மாதிரி ஃபன் லவ்விங்கா பீப்புளோட பழகி, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸா சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ புக் ஆஃப் த சேம் நேம், ரைட்? போக்கியா சாத்பந்தே வந்து திலீப் பிரபவால்கர்ன்ட்டு ஒரு மராத்தி ரைட்டர் கம் ஆக்டர். ஸோ அவர் எழுதின புக்ஸ் ஆர் ஷார்ட் ஸ்டோரி ராதர், அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் இது. ஸோ அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. பேல்வண்டின்ட்டு ஒரு ஓல்டு மேன், அந்த ரோல்ல வந்து he plays a very good role in this movie. And yeah, for 2 hours, quite short movie தான், but it had a lot of interesting moments. Like ஒன்னும் பெரிய ஸ்டோரின்னு பார்க்கும்பொழுது ஒன்னும் பெரிய கிழிக்கிற ஸ்டோரிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் அ கிட். நம்ம சின்ன வயசுல என்னெல்லாம் செட்டப் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி ரொம்ப நேச்சுரலா எடுத்திருந்தாங்க படம். அண்ட் ஐ திங்க் இட் டிட் வெல் ஆல்சோ, இல்ல மராத்தி சர்க்கிள்ஸ்ல. இட் டிட் வெல். ஏன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு வந்து மராத்தி எல்லாம் வந்து வழக்கமா எப்பவும் போல வரவே வராது. பட் ஐ மீன் நீ சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஆல்சோ பிளசன்ட்லி சர்ப்ரைஸ். ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல. நான் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்துட்டு எந்த படம் வந்து சில்ட்ரன்ஸ் மூவின்னு தேடுறப்போ ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸா வந்து இது வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஐ சூஸ். அண்ட் நீ சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒரு ஒன்லைன் மட்டும் பார்த்தேன். சரி ஓகே, நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோட தாட்டாவும் இருந்தது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சின்ன பசங்கள எப்பயுமே படத்துல வந்து அதிக பசங்கத்தனமா காட்டுவாங்கல்ல, லைக் தே வில் நாட் ஆக்ட் தேர் ஏஜ். இந்த படத்துல ஆக்சுவலி இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ரொம்ப அவன் ஏஜுக்கு ஏத்தமான பிஹேவியர், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் அவனுக்கு, பட் ரொம்ப ஒரு கைண்டா எம்பத்தட்டிக்கா பிலீவபிளா இருந்தது. ஒரு சைல்டு ஆக்டர் போர்ட்ரேல வந்து மெலோட்ராமேட்டிக்கா இல்லாம ஓவர் த டாப்பா இல்லாம இட் வாஸ் வெரி நேச்சுரலி மேட். ரொம்ப பிலீவபிளா நம்ம காலனிலேயே ஒரு சின்ன பையன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆமா. அண்ட் அதுவும் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஐம் ஷூர் நீ வந்து நோட் பண்ணியிருப்ப, எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப
வார்மா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஈவன் அந்த பெல்வண்டின்ற கேரக்டர்ஸ் கூட அவங்க வந்து இந்த பசங்கெல்லாம் வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் போக்கியா வந்து அவங்கள எதிர்கொள்றப்போ வந்து இவங்க கிரியேட் பண்ண இம்ப்ரெஷனை விட அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் யா. இல்ல அந்த சீன் வாஸ் ஆக்சுவலி குட். அவங்க கிரிக்கெட் விளையாடும் போது பால் அடிச்சிருவாங்க இந்த பில்வண்டி வீட்டுக்குள்ள, தாத்தா வீட்டுக்குள்ள. சோ எல்லா இவன் ஏரியாலையும் அனுப்புவாங்க, நீ நடக்குது. அதான் நீ போய் எடுத்துட்டு வா பால், நீ போய் எடுத்துட்டு வா. நம்ம நார்மலா அந்த மாதிரி பால் எடுக்கும்போது மோஸ்ட்லி பயப்படுவோம் அந்த மாதிரி வீட்டுல போய் ஆமா. பால் வாங்குவே. போனாலும் இந்த மாதிரி புல்ட் அவுட்டு பொய் சொல்லிட்டு வருவோம். அந்த சீன் நல்லா இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி அவன் சொல்லுவான், நாங்க திருப்பி விளாட மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம், ஆனா உங்க வீட்டுல பால் அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சோ அங்கேயே கொஞ்சம் ஆமா. கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு செய்யக்கூடிய நார்மல் கிட் இல்ல. அவன் உண்மையிலேயே பால் அடிச்சதுக்கு கொஞ்சம் சாரியா ஃபீல் பண்ணி, அட் த சேம் டைம் நாங்க திருப்பி விளையாடுவோம், ஆனா பால் வராம இருக்கும் அவங்க வீட்டுல, அது மாதிரி பாத்துக்கிறோம்ட்டு ஒரு ஆனஸ்டா சொன்னதுனாலதான் அந்த அந்த தாத்தா பாட்டிக்குமே, பேல்வண்டி தாத்தா பாட்டிக்குமே அந்த கனெக்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஓகே இவன் கனெக்ட் ரொம்ப நல்ல வந்துச்சு. நல்ல பையன். அங்கேயே அவங்க அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இஸ் நாட் லைக் எனி அதர் ரொட்டீன் கிட், பட் அவனுக்கு கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்கு, மாரல்ஸ் இருக்கு, இந்த கைண்ட்னஸ் இருக்கு. ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண விதமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவன் தான் போக்கியா, இவன் தான் போக்கியோட அண்ணன், இவன் தான் போக்கியோட அம்மா அப்பா பாட்டி அப்படின்ட்டு. ஆனா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் அந்த பால் வாங்குற சீன்ல நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் பண்ணா, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் பால் வாங்குறதுக்காக, அட் த சேம் டைம் நான் அடிக்காம பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஸோ அந்த ஒரு சின்ன டயலாக் மூலமா அவனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரைட்டிங்ல. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் குட் ரைட்டிங். யா. ஸோ பட் படத்துக்குள்ள ஐ மீன் இன்னும் வந்து இந்த டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 2 கேள்வி இருக்கு. பட் இது யூஸ்வலா வந்து எல்லா இந்த சீசன்ல எஸ்பெஷலி வர்ற எல்லா கெஸ்ட் கிட்டயுமே நான் கேட்கறது, வாட் இஸ் அ சில்ட்ரன்ஸ் மூவி அக்கார்டிங் டு யூ? வெதர் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கணும் இருந்தா வந்துட்டு டு யூ கன்சிடர் தட் அஸ் அ சில்ட்ரன்ஸ் மூவி? இல்ல அப்படின்னா குழந்தைங்க இல்லைனாலும் அடல்ட்ஸா இருந்தாலும் அந்த தீம் வந்து குழந்தைகளை பத்தின அந்த மாதிரி ஏதாவது இருந்தா do you consider it as a children's movie? இல்ல அப்படின்னா do you consider the likes of Kanchanas and Aranmanes of the world? சி இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் மூவினா அஃப்கோர்ஸ் சில்ட்ரன் ஹாவ் டு பி த சென்ட்ரல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சலி மாதிரி மூவி எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மூவிலாம் ஐ கன்சிடர் இட் அஸ் சில்ட்ரன்ஸ் மூவி பியூர்லி ஃபார் த ஃபேக்ட் தட் சில்ட்ரன் ஆர் த சென்ட்ரல் கேரக்டர்ஸ், ரைட்? அண்ட் கதை வந்து அவங்கள சுத்தி நடக்கிற கதை. அண்ட் அவங்க ஏஜ், அவங்க மெச்சூரிட்டி, அவங்களோட பார்வையிலேருந்து இருக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதை சார்ந்து இருக்கிற மாதிரி படம் இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் சில்ட்ரன் வந்து அடல்ட் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆர்டிபிஷியலா ஸ்டோரி கதைக்களம் அமைக்காம சில்ட்ரன் இருக்கணும். Children should be the main central characters, and the themes also should be revolving around what children go through in their day-to-day life. So, of course, இது வந்து யாரும் அமைக்கிற ரூல்ஸ் இல்ல, இது பியூர்லி ஒரு சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் தான். நீ சொன்ன இந்த செகண்ட் எக்ஸாம்பிளும் could also count as a children's movie. Like for example, பெரியவங்க இருந்து சில்ட்ரனை பத்தி எடுக்கிற கதையெல்லாம் கூட சில்ட்ரன்ஸ் மூவியா கருதலாம். பட் மேஜர்லி நான் சொல்றது இந்த அஞ்சலி மாதிரி திரைப்படங்கள் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க தான் சொல்லணும், ரைட்? இட் ஷுட் கம் ஃப்ரம் தெம். ஸோ இந்த மூவி பார்த்தோன்னா இட்ஸ் ஆல் சென்டர்ட் அரௌண்ட் போக்கியா அண்ட் ஹிஸ் கிரானிக்கல்ஸ். ஸோ அப்படி இருக்கிறது தான் ஐ வுட் ப்ரிஃபர், ரைட்? ஸோ தட் அதுதான் இன்னும் க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அகைன் இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் மூவி, ஆனால் நாட் ரிலேட்டட் டு சில்ட்ரன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புக்கை மையமாக வச்சு எடுக்கப்படுற திரைப்படங்கள்ல வந்துட்டு உனக்கு கண்டென்ட்டும் நல்லா இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த அந்த படங்களுமே வந்துட்டு பீட் அண்ட் ஆர்ட் சினிமா இல்ல ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ரசிக்கும்படியான ஒரு மொழியில வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறியா? அது ஆக்சுவலி இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ சேலஞ்ச். இப்போ வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்கே நாராயண் அந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, அதாவது அஃப்கோர்ஸ் தே டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஐ திங்க் சீரீஸ் ஒரு மினி மூவியாவோ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்கும்னு பார்த்தோன்னா இல்ல. இப்ப இதுலயே எடுத்துக்கோங்க, போக்கியா சாத்பந்தேலியே படமா பார்க்கும்போது இட் டிட் நாட் ஹாவ் லைக் அ பிகினிங், மிடில், எண்ட், ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன்
அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஒரு மூவி டெம்ப்ளேட் இதுல இல்லவே இல்லை. ஓகே, அப்படி இல்லாதப்ப இட்ஸ் ஆல் அபவுட் ஓகே ஒரு பையன் இது ஒரு எபிசோடுப்பா, இது ஒரு எபிசோடு, இது ஒரு எபிசோடு, இதெல்லாம் நடந்துச்சு, அவ்வளவுதான். இந்த படத்துல பெருசா ஒரு கான்ஃபிளிக்ட் சுவாரஸ்யமான எலிமெண்ட்லாம் வந்து அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து தவிர த்ரூ அவுட் த மூவி ஒரு மாதிரி வாமா அந்த மாதிரி ஒரு எந்த விதமான சிக்கலும் இல்லாம ஒரு நார்மல் ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா டைப்ஸ்ல போச்சு மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் டு சஸ்டெயின் த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த போர் அடிக்காம பார்க்கணும்ல 2 மணி நேரம். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த படத்துக்கு. ஓகே, எனக்கு ஆக்சுவலி நான் நிறைய பேஷன்ஸ் இருக்கு, நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அட் டைம்ஸ் ஐ ஸ்ட்ரகிள் அ பிட். ஓகே, என்னதான் ஓகே கதையா இது இல்லை புக்கா நல்லா இருந்திருந்தாலுமே மூவிக்கு இது வர்த்தான்ட்டு எனக்கு அப்பப்போ தோணுச்சு இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஏன்னா ஒரு மாதிரி பிளாண்டா போயிட்டே இருந்தது. ஸோ அந்த சேலஞ்ச் எப்பயுமே இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டோரிஸ் லைக் திஸ். ஓகே, ஐதர் அவங்க என்ன பண்ணும் மூவிக்கு எடுக்கும்பொழுது கொஞ்சம் மாத்தி எடுக்கலாம், ஒரு அடிஷ்னல் எலிமெண்ட்ஸ், கொஞ்சம் த்ரில். ஓகே, என்னதான் சில்ட்ரன் மூவியா இருந்தாலுமே ஒரு மூவில ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல, இல்லாட்டி ரொம்ப நார்மலா ரொட்டீன் டாக்குமெண்ட்ரி ஷோல போகும். ஸோ அதுல இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் அது இல்லாம கூட 2 hours நல்லா டைம் பாஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ ஐ வுடன்ட் சே இட் அஸ் அ கம்ப்ளைண்ட். நல்லா தே சம்ஹவ் மேனேஜ் டு புல் இட் ஆஃப். அந்த ட்ராமா ஃபீல்லே கொண்டு போய் ஒரு ஃபீல் குட் ஃபீல்லே கொண்டு போய் தே புல்ட் இட் ஆஃப். பட் இட் இஸ் அ சேலஞ்ச் இன் ஜென்ரல் டு டிரான்ஸ்லேட் புக்ஸ் டு மூவிஸ் அண்ட் அந்த சுவாரஸ்யத்தை அப்படியே மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ என்ன ஃபீல் பண்ண இது பார்க்கும்போது? ஸோ ஐ மீன் ஜென்ரலாக வந்து நீ சொன்ன நிறைய விஷயங்களோட நான் ஒத்து போறேன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா ஒரு புக்கை வந்துட்டு படமா வந்து மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பொன்னியின் செல்வனே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எங்கடா இன்னும் அங்க போலேன்னு பார்த்தேன். சரி, சொல்லு. அண்ட் ஈவன் ஹாரி பாட்டர் லைன் ஆஃப் புக்ஸுமே வந்து பார்த்தேன்னா அதே இட் ஹேட் த சேம் ஃபேட் இல்லையா. புக் படிச்சவங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா வந்துட்டு இது இல்ல அது இல்ல இந்த விஷயம் இல்ல அந்த விஷயம் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. 2 சீரீஸுக்குமே நான் சொல்றேன். ஸோ அகைன் நீ சொன்ன மாதிரி ஒரு புக்கை வந்து படமா வந்து மாத்துறப்போ அந்த படத்துக்கு தேவையான சுவாரஸ்யமான விஷயங்களை வந்துட்டு ஆட் பண்ணணும். புக்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த சீனை வந்து கிரியேட் பண்ண அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதை வந்து ஒரு 5 செகண்ட் சீன்ல வந்து முடிச்சிடலாம் சினிமால இல்லையா. சோ அது வந்து இந்த டீடைல்டா இந்த குயில் கூவுது அப்படின்னா அது வந்து 1 செகண்ட் தான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. அது வந்து என்ன பண்ணுதுன்னு சும்மா காட்டினா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சு போயிடும். ஆனா இதுல வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டினாங்க. அப்பா நல்லவரு, அம்மா நல்லவரு, அண்ணா நல்லவன், பாட்டி தாத்தா நல்லவங்க, வர பேர நல்லவன். ஏன்னா see of course it could very well be the actual fact. Okay, world is full of good people as well, right? பட் என்னதான் ஒரு படத்துக்கு எடுத்தாலுமே டேய் கொஞ்சமாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வைங்கடா, பாக்குறதுக்காக சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அந்த ஒரு லாகிங் ஃபீல்ல எனக்கு இருந்தது. டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல, இவன் ஒரு தங்கமானவன். அவங்க அப்பா கிட்ட ஆக்சுவலி நல்ல விஷயம் என்னன்னா நார்மலா ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அவங்க அப்பா அம்மா கேட்கும்பொழுது அவங்க ஆனஸ்டி இது இருக்காது. நம்ம குழந்தைக்கு எது என்ன வேணுமோ அது அட் ஆல் காஸ்ட் அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நீ போக்கியா பார்த்தனா கேரக்டர் அவன் உன்னோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பான், ரொம்ப வேலிட் ஜஸ்டிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு புக்கை நான் எடுத்துட்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எப்படி நான் அவன் சொல்லி கன்வின்ஸ் பண்றான், நம்ம வந்து அந்த வீட்டுல இந்த புக் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது, படிக்காம நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்கு, அங்க இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால நான் எடுத்துட்டு போலாமா. சோ இந்த மாதிரி ரீசனிங் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த விதத்துல குழந்தைங்களா அந்த படம் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி லாஜிக்கலா பேசி காரியத்தை எடுத்துட்டு போங்க. ஆமா, பட் ஆனா எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா இல்ல. தட் இஸ் ஆல்சோ இஸ் தேர். பட் நீ சொன்ன மாதிரி இட் இஸ் ஒரு நல்ல விஷயம் இது பண்றது. அண்ட் ரெண்டாவது வந்து இன்னொரு ரொம்ப டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலனில இல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி காட்டினது வந்து ஒரு புள்ளி கூடவா இருக்க மாட்டான் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில குறைகள் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு தள்ளி இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஐ மீன் எஸ்பெஷலி அந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும். ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா குழந்தைங்க மனசுல வன்மத்தை சின்ன வயசுலயே கக்காம
அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஃபுல் ஃபீலிங்கோட பரவாயில்லப்பா, உலகத்துல நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. பாசிட்டிவ் ஃபீல்ல எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா நீ சொன்ன மாதிரி கேரக்டர் தான், அட்லீஸ்ட் ஒரு ஒரு கேரக்டர் கிரே ஷேட்ல ஓகே அந்த மாதிரி ஏதாவது காட்டியிருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆமா, ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்கும், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆமா. நடந்திருக்கும். எதுவுமே இல்லை. பட் அண்ட் எனக்கு வந்து இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சி அந்த எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் வந்து இந்த பெல்வெண்டிஸ் அவங்களோட இது அந்த ஃபேமிலி கிரானிக்கல்ல போயிது. ரெண்டாவது வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த அக்காவோட வீட்டுக்கு போவார். இவர் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு பண்ணுவான். அகைன் நான் வந்து ரொம்ப ஓக்கா வந்து யோசிக்கிறேன் இருக்கலாம். பட் ஒரு மாதிரி ஒரு சேவியர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஐ மைட் பி ராங். பட் நீ வந்து எப்படி ஐ மீன் அந்த 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 பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸை வந்து நீ எப்படி பார்த்த சுஷ்? ஓகே, ஸோ ஃபார் கான்டெக்ட் இது கேட்குறவங்களுக்கு வந்து ரெண்டாவது கிரானிக்கல்ல போக்கியா என்ன பண்றான்னா, அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு லேடியோட அவங்க வீட்டுக்கு போய் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கைண்ட் ஆஃப் எம்பத்தைசஸ் வித் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளெலாம். ஸோ போக்கே என்ன நினைக்கிறான், அவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காலனி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க சம்மர் வெக்கேஷனில் வந்து அந்த கிட்ஸ் எல்லாமும் இன்வால்வ் பண்ணலாம், வில் மேக் தம் ஃபீல் லவ்ட் அண்ட் வேல்யூடு, அவங்களுக்கு வந்து எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணலாம், பொருள்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணலாம், அவங்களோட லெட்ஸ் ஹாவ் ஃபன். ஸோ அவங்களோட லைஃப் குவாலிட்டியும் கொஞ்சம் ஈவன் தோ ஃபார் ஷார்ட் டியூரேஷன் ஹெல்ப் பண்ணலான்ட்டு தே டூ certain fun activities and educational activities in those 2 months of summer vacation. So நீ சொன்ன கொஸ்டினுக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து தோணுது, பட் நான் அந்த ஸ்கெப்டிசிசம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன். பியூர்லி ஃபார் த ரீசன் தட் என்னதான் இவங்கெல்லாம் ப்ரிவிலேஜ் கிட்ஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் என்ன இவங்கெல்லாம் 10 வயசு 8 வயசு 10 வயசு இருக்குமா, பட் அட்லீஸ்ட் அந்த அந்த ஏஜ்ல அவங்க நேச்சுரலா அந்த ஒரு எம்பத்தி தோணுது இல்ல. இப்போ வந்து அவங்க ஹவுஸ் ஹெல்ப் வீட்டுல ஒரு குழந்தைய பாக்குறாங்க, தன்னோட ஒப்பிட்டு பாக்குறாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட இல்லையே. ஓகே, சோ அந்த தாட் வருது இல்ல, அந்த தாட் லீட்ஸ் டு எம்பத்தி இல்ல. அண்ட் அது ஒரு 10 வயசு கிட்டுக்கு நடக்கிறதுனால என்னதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு கிட் இஸ் ஃபீலிங் தட் எம்பத்தி. ஓகே, இட்ஸ் a good start in movies. ஓகே, so that அதை பாக்குற கிட்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ் 10 வயசுல யாருக்கும் ஞானோதயம் வரப்போறது இல்ல, பட் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. இந்த மாதிரி எனக்கு வேர்ல்டு ஒர்க் பண்ற அதே ஃபேஷன்ல இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் சம் அதர் கிட். ஓகே, அண்ட் அதனால நான் வந்து என்னோட முடிஞ்ச கெப்பாசிட்டியில நான் சில விஷயங்கள் செய்யறேன். ஓகே, ஸோ அந்த பார்வையில பார்க்கும்பொழுது எனக்கு இது பெருசா தெரியல. இந்த நீ இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு கண்டிப்பா, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ வுட் இஃப் அட் ஆல் நீ சொன்ன மாதிரி தே ஆர் கிட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த பையன் கஷ்டப்படுறான், அதனால வந்து இவங்க இது பண்றாங்க அப்படின்னு நீ சொன்னாங்க தான். சாரி, கோ ஹெட். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நான் முதல்ல 2018 பாட்காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கிறப்போ வெர்ச்சுவலா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஸ்கைப்பையோ ஜூமையோ நம்பி தான் இருக்கணும். என்னதான் ரெண்டுமே ஃப்ரீ வெர்ஷனா இருந்தாலும் ரெண்டுலயுமே வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்கைப்பை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் லேக் ஆகும், ஒரு சிங்கிள் ட்ராக்கா தான் ரெக்கார்ட் ஆகும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஜூமை பொறுத்த வரைக்கும் தனித்தனி ட்ராக்கா வந்து கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் லேக் ஆகிறது, 40 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு முடிகிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ எதாச்சும் நான் கண்டுபிடிச்ச வெப்சைட் தான் ஜென்காஸ்டர். ஜென்காஸ்டர் மூலமா வந்து இது வரைக்கும் நான் நிறைய எபிசோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடியோ தரத்துல ஹை குவாலிட்டியில வந்துட்டு ஆடியோவும் வீடியோவும் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 4K வீடியோ வரைக்கும் என்னால் வந்து ஜென்காஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜென்காஸ்டர்ல என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெக்கார்ட் பண்றது எல்லாமே வந்து உங்க லோக்கல் டிவைஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த ஒருவேளை இன்டர்நெட் வந்து சரியா இல்ல, கிளிச் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளிச் ஆகாது, கிளியரா இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அவ்வளவா இருக்காது, தனித்தனி ட்ராக்காக தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால நான் ஜென்காஸ்டர் யூஸ் பண்றேன். நான் அடைஞ்ச அதே பலன்களை வந்து நீங்களும் அடையணும் அப்படின்னா வந்து zencaster.com/pricing அப்படின்ற தளத்துக்கு போய் அங்க வந்து உங்களுக்கு எந்த பிரைஸ் பிளான் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி என்னுடைய ப்ரோமோ கோட் CKN POD அப்படின்றத உபயோகப்படுத்தி முதல் மாசத்துல 30% வரைக்கும் தள்ளுபடியை வந்து நீங்க அனுபவிக்கலாம். இது வரைக்கும் நான் என்னுடைய கதைகளை வந்து என் பாட்காஸ்ட் மூலமா சொன்ன மாதிரி நீங்களும் ஜென்காஸ்டர் உபயோகப்படுத்தி உங்க கதைகளை சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், என்னுடைய ப்ரோமோ கோடை உபயோகப்படுத்தி முதல் மாசம் 30% வரைக்கும் தள்ளுபடி நீங்க பெறலாம். அந்த ப்ரோமோ கோடு வந்து CKN POD.
என்னுடைய ஷோ நோட்ஸ்லையும் வந்து இந்த தகவலை கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒன்று அதில் வந்து லிங்க் இருக்கும், அதை உபயோகப்படுத்தி டைரெக்டாக வந்து ஆஃபர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஆஃபர் கூட உபயோகப்படுத்தி தள்ளுபடியாக அனுபவிக்கலாம். இல்ல அதுதான் சொன்னா, இஃப் அட் ஆல் ஐ வேர் டு technically blame someone for this, I would blame the writers or அந்த புக் யாரு இருந்தாங்களோ அந்த அடல்ட். அஃப்கோர்ஸ் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு அவங்களோட பொசிஷன் என்ன சொசைட்டில. ஸோ அந்த பயசஸ்லாம் இருக்கும் அவங்க அந்த கதைக்களம் அமைக்கும் பொழுது. ஓகே, பட் டிஸ்பைட் ஆல் ஆஃப் தட் ஒரு கிட்டுக்கு அந்த தாட் வருது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் இன் மூவி, ரைட்? இப்போ வந்து எவ்வளோ அடல்ட்ஸ் அப்படி யோசிக்கிறாங்க நம்ம கரண்ட் சொசைட்டில. நிறைய பேர் செல்ஃபிஷா இருக்கானுங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் டினைல்லே இருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்குமுறை எல்லாம் எதுவுமே இல்லை சமுதாயத்துல. நான் எல்லாம் உழைச்சுதான் முன்னுக்கு வந்தேன், மத்தவன் முன்னுக்கு வராததுக்கு காரணம் உழைக்கல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரோ டேக்ஸ் இன்னும் அடல்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இல்ல என்ன ரெஃபரன்சிங் சேஞ்ச்னா ஒரு கிட்டுக்கு அந்த தாட் வருதுன்னா ஏன் அடல்ட்டுக்கு வர மாட்டேங்குது? ஓகே, ஒரு கிட்ஸ்க்கே அவ்வளவு எம்பத்தட்டிக்கா இருக்கும் பொழுது அடல்ட்ஸ்க்கு இட் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம், இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் தட் போக்கியா மாத்திரம் இல்லாம அவனை சுத்தி இருக்கிற கிட்ஸுமே தே ஃபெல்ட் த சேம் வே. இந்த மாதிரி the world should work equally well for all the kids-ங்கறதுனால. ஆமா, அது ப்ராப்ளமேட்டிக் இதுதான் from a writing perspective, but at least kids அது பண்றதுனால I kind of looked past it. மேபி நீ சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இட் மைட் பிகம் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் அவங்க மேல. ஆமா, அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் சி போக்கியோட மெயின் கேரக்டரே கைண்ட்னஸ் அண்ட் எம்பதி தான் த்ரூ அவுட். அனிமல்ஸ் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி, வெரி ஸ்மார்ட் அப்படின்றத இது பண்றாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து அனிமல்ஸ் மேல கருணை காட்டுறது, டிஃபன் பாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு எடுக்கும் போது எல்லாரோடய ஷேர் பண்றது, ஓகே, இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு தோன்றது. ஒரு தாத்தா பாட்டி தனிமையில இருக்காங்க, அவங்கள எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலாம். ஸோ ஜென்ரலாகவே போக்கியோட கேரக்டர் வாஸ் ரிட்டன் ரியலி வெல். ஓகே, even though he's a 10-year-old kid, he tries to make sense of the world around him, and கொஞ்சம் மெச்சூரா he understands that some people are unfortunate in life, some people are lonely. So அந்த kindness and empathy மூலமா எப்படி அவன் வந்து is making a positive impact on everyone's lives-யும் காட்டுறாங்க. ஸோ அந்த விதத்துல இட் வாஸ் ரியலி குட் கேரக்டர் ஸ்கெட்ச் இந்த போக்கியாங்கிற ஸ்கெட்ச். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி பசங்களாம் 10 வயசு பசங்க அந்த மாதிரி இருக்காங்களான்னு எனக்கு கேட்டானா எனக்கு தெரியாது. நான் 10 வயசுல எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி சத்தியமா இருந்தது இல்ல. ஓகே, சோ ஃபிக்ஷனா இருந்தாலும் அட்லீஸ்ட் இட்ஸ் a good lesson for the kids who are watching the movie, so that பிஞ்சிலேயே அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் போயிட்டு இக்னரன்ஸ்ல பேசுவாங்க நிறைய விஷயம். அந்த மாதிரி விஷயம்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் கட் டவுன் ஆகும். ஸோ யா. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரைக்கிங்கா, ஐ மீன் நீ பேசுறப்போ இந்த போக்கியாவோட கேரக்டர் பத்தி நீ பேசினப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் இல்லையா, இவன் வந்து அந்த ஆள் மாறாட்டம்லாம் பண்ணுவான் இல்லையா அவங்க அண்ணனும் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் இவனை போக்கியா வந்து திட்டிட்டு இருப்பாங்க, நாங்க வந்து எப்படி போய் அவங்க மூஞ்சில முழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டியே அப்படின்னு. பட் அந்த பையனுக்கு வந்து இருந்த ஒரே ஒரு சென்ஸ் வந்து அவங்க தனியா இருக்காங்க, அவங்க பேரன் வரல அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான். என்னோட ப்ரீவியஸ் பாஸ் வந்து சொல்லுவான், ஐ மீன் அகைன் இட் சேல்ஸ் ரிலேட்டடா சொல்லுவான்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஆல் அபவுட் த இன்டென்ஷன் அப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் த ஆக்டிவிட்டி, இட்ஸ் ஆல் அபவுட் த இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இன்டென்ஷன் தான் வந்து ரொம்ப டாப்பா இருந்தது. அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு அந்த பெலவண்டி கேரக்டர்ஸும் அவங்க 2 பேர் தாத்தா பாட்டியுமே வந்து யாருமே எங்களை கண்டுக்கல, ஒருத்தனாவது கண்டுக்கிட்டான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ நான் ஒரே இன்சிடென்ட் வந்துட்டு பெரியவங்க, அதாவது சின்ன குழந்தைங்க, மிடில் ஏஜ் அண்ட் ஓல்டர் பீப்புள் எப்படி வந்து டிஃப்ரெண்டா வந்து அதை அணுகுறாங்க அப்படின்ற அந்த விஷயமா தான் நான் பார்த்தேன். இல்ல அந்த சீன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு. ஸோ பேசிக்கலி அவன் லெட்டர் படிக்கிறான், அவன் பேல்வாண்டியோட பையன்கிட்ட வந்து லெட்டர்ல வந்து அவனுக்கு தெரிய வருது இந்த மாதிரி அவங்க பேரன் வரப்போறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் அதை சொன்னா தாத்தா பாட்டி ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக அவன் வரான்னு இவன் போய் சொல்லிட்டு இந்த ஆள் மாறாட்ட எபிசோடு இவன் அண்ணனே போயிட்டு நீ அவங்க பேர மாதிரி நடி, அவனும் அந்த அமெரிக்கன் ஆக்சன் எல்லாம் பேச ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான் அந்த பையன். அந்த அந்த ஸ்ட்ரெச்சே நல்லா காமெடி நல்லா இருந்தது. ஒரு 10-20 நிமிஷம் நானும் பார்த்தேன், சரி இது எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் நீ சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவன் வந்து இவங்க அப்பா அம்மா திட்டுறாங்க அவன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஆள் மாறாட்ட பண்ணான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவன் சொல்றான், தாத்தா பாட்டி சந்தோஷத்துக்காக தான் போய் சொன்னேன்,
அவங்க கிட்ட வந்து இப்ப பேரை வரலன்னு சொன்னா ஃபீல் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களும் வந்து சொல்றாங்க இவன் பண்ணதுல தப்பு இல்ல, அட்லீஸ்ட் எங்களுக்கு அந்த மொமெண்ட்ரி சந்தோஷம் கொடுத்தாங்க, இப்ப அடுத்த வாரம் எங்க உண்மையான பேரனே வரான், சோ அதுக்கு நாங்க இது ரிஹர்சலா டெஸ்ட் நெட் ப்ராக்டிஸா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அந்த கான்ட்ராஸ்ட். அதாவது தாத்தா பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, குழந்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நடுவில் இந்த மிடில் ஏஜ் இவங்க அப்பா அம்மா தான் புரிஞ்சுக்கல ஏன் இந்த மாதிரி இவன் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பிளிட்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஓவராலா அகெயின் யூனோ ஓவராலா வந்து இந்த படம் பார்க்குறப்போ நீ முன்னாடியே சொல்லிட்ட, பட் டு யூ ரெக்கமெண்ட் மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவியா அந்த படத்தை? இது கண்டிப்பா இது வந்து இன்ஃபேக்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி, ரைட்? அடல்ட்ஸும் பார்க்கணும், சில்ட்ரனும் பார்க்கணும். ஓகே, சில்ட்ரன் பியூர்லி எதுக்குன்னா அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிட்ஸா இருக்கிற ஏஜ்ல அந்த கொஞ்சம் அந்த அவேர்னஸ், அட்லீஸ்ட் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த மாதிரி வேர்ல்ட், ஹவு த வேர்ல்ட் இஸ் அன்ஃபேர். ஓகே, எல்லாருக்கும் கோல்டன் பிளேட்டா சில்வர் பிளேட்ல எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அந்த ஒரு எஜுகேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல கிட்ஸ் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். அண்ட் அடல்ட்ஸ்க்குமே அது ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, எப்பயுமே ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த மாதிரி அடல்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, நம்ம தான் வந்து நல்லா ஒழுங்கா சொல்லி வளர்க்கணும், அவங்களுக்கு வந்து அவ்வளவா ஐக்கியூ இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அதாவது அடல்ட்ஸ்க்கு, சில அடல்ட்ஸ்க்கு. ஓகே, பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி கிட்ஸ் ஆர் ரியலி இன்டெலிஜென்ட் அண்ட் தே ஹாவ் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஆஸ் வெல் அஸ் எமோஷனல் கோஷன்ட். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அடல்ட்ஸ்க்கும் மாற்றும் அது. இந்த மாதிரி கிட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் கைண்ட் அண்ட் எம்பத்தட்டிக் அட் அ வெரி யங் ஏஜ், ரைட்? அண்ட் அவங்க கிட்ஸ் கிட்ட இருந்து அடல்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணலான்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த படத்துல, எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் மூவி ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஒரு மாதிரி ஒரு ஃபன் மூவி தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெரிய கான்ஃபிளிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல ஒண்டிதான் ஒரு சின்ன ஒரு இது சிக்கல் வரும், அதுவும் கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஸோ அதில் மேபி நீங்க படம் பாருங்க, அந்த அந்த இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ண விரும்பல. But yeah, overall it's a nice educational and informative feel good movie suitable for all age groups. Kandipa good use of 2 hours. 2 hours. And இந்த படம் வந்து again it's streaming on Prime Video and Hotstar ரெண்டுலயுமே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஆமா, நீ எதுல பார்த்த? நீ ஹாட்ஸ்டார்ல நான் பிரைம்ல தான் பார்த்தேன். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த டைம்ல இன்ஃபேக்ட் தாரே ஜமீன் பர்லாம் கூட கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் வந்தது. அண்ட் இந்த படத்தோட ஆக்டருமே நான் when I looked up, அவன் நடிச்ச ஒரே படம் தான். ஆமா, போக்கியா. போக்கியா, ஆமா. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர். இந்த பெல்வாண்டியா நடிச்சார்ல தாத்தா, அவர் தான் திலீப் பிரபாவல்கர், அவர் தான் ஹீஸ் ரைட்டர் ஆஃப் த புக் as well. அவரு 4 டிக்கெட்டா நடிச்சிருக்காரு ஹிந்தி அண்ட் மராத்தி மூவிஸ்ல. லகேரா ஹோ முன்னாபாயில காந்தியா வருவார் அவரு. ஓகே, சோ அதுவே எனக்கு தெரியல. ஓகே, சோ அந்த டைம் லேட் 2000ஸ்ல வந்து மராத்தி சினிமா அண்ட் ஹிந்தி சினிமா வந்து கொஞ்சம் ரைஸ்ல இருந்தது. நம்ம ஜோக்வாலாம் கூட இது பண்ணோம்ல, அந்த அதெல்லாம் கூட இதே டைம் பீரியட்ல தான், இதே டைம் பீரியட்ல ரிலீஸ் ஆன படம் தான். சோ ஐ டோன்ட் நோ, மேபி தட் வாஸ் a golden age for மராத்தி சினிமாவா எனக்கு தெரியல. பட் தேங்க்ஸ் ஃபார் ரெக்கமெண்டிங் திஸ் மூவி. திருப்பி போயிட்டு மராத்தி சினிமா ஹிஸ்டரி புக்கெல்லாம் தூசி தட்டி, சரி என்னெல்லாம் நல்ல படம் இருக்கு, என்னெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இல்ல ஆக்சுவலா வந்து தேங்க்ஸ் டு மை செல்ஃப் ஆல்சோ. ஏன்னா நானுமே வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நல்லா இருக்கு, ஐ திங்க் நம்ம இன்னும் நிறைய மராத்தி படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருக்கேன். சோ அதான் பார்ப்போம், அந்த மாதிரி நல்ல வெவ்வேறு நல்ல படங்களை பார்ப்போம். நிறைய மராத்தி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய நல்ல படங்கள்லாம் இருக்குன்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டிஸ்கஷன். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு படமும் இருக்கு, ஐ மீன் இதுவும் வந்து சீசன் 1ல தான் பண்ணது, கில்லான்னு சொல்லிட்டு, இதுவுமே ஒரு மராத்தி படம் தான். இதுவுமே வந்து ஒரு குழந்தைகளை பேஸ் பண்ணி வச்ச ஒரு படம் தான். அந்த ஒரு பையன் வந்து அவங்க அப்பா இறந்துருவாங்க, அவங்க அம்மாவுக்கு வேலை கிடைச்சி ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவாங்க, அங்க வந்து அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். நம்ம பாட்காஸ்ட் எபிசோட் ஒன்று ஃபர்ஸ்ட் சீசன்ல. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தது, இப்போ வந்து Z5ல இருக்கு போல. ஓகே, ஷூர் கண்டிப்பா பார்க்கறேன். அண்ட் ஓகே, எனக்கு வந்து இது லாஸ்ட் கேள்வி சுதர்ஷன். ஸோ உனக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மூவி அப்படின்னா, ஐ மீன் 2 ஆங்கிள் வந்து கேட்கணும்னு இருக்கேன். ஒன்று வந்து இப்போ டக்குன்னு உனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சில்ட்ரன்ஸ் படம் அப்படின்னா நீ எது சொல்லுவ?
ரெண்டு ரெண்டு தோணுது எனக்கு. ஒன்னு வந்து ஓகே அஞ்சலி பியூர்லி ஃப்ரம் நாஸ்டாலஜியாஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அது ஓகே ஓகே மணிரத்னம் அப்ப அந்த டைம்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணதே ரொம்ப நல்லா இருந்தது. ம் அண்ட் இட் ஹேட் ரியலி குட் பர்ஃபார்மன்சஸ். நல்ல ம் பர்ஃபார்மன்சஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அந்த கிட்ஸ் கிட்ட இருந்து. ப்ளஸ் யா அந்த டைம்ல நம்மளும் கிட்ஸா இருந்ததுனால கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாமே. ஸோ அந்த ம் சின்ன வயசுல பார்த்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் வரும். ஓகே பட் எனக்கு 2000ஸ்க்கு அப்புறம் வந்து தாரே ஜமீன் பர் உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான படம். இட் டெல்ட் வித் அ வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்னு சொல்லலாமே. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டுட் கிட் ம் who was ம் really ம் struggling to blend in with the larger crowd. Okay, அவங்க ப்ராப்ளம்ஸ் யாருமே புரிஞ்சுக்கல, ஒரு ஒரு டீச்சர் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டான். ம் ஸோ அந்த படமே சொல்வேன். ஸோ இட் ஹேட் அ ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட். அட்லீஸ்ட் இட் ஓப்பன்ட் அப் அ நியூ டோர் ஃபார் மீ அண்ட் மெனி பீப்புள் லைக் மீ. ஓகே, யா யா அதாவது எப்படி இப்போ நார்மலாக நம்ம வந்து கிட்ஸை வந்து காமன் கம்ப்ளைண்ட் ஃபார் current day kids is that their parents don't understand them, right? ம் ஆமா பேரண்ட்ஸ் மைண்ட்லயும் நல்ல இன்டென்ஷன் தான் இருக்கும், பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. அவங்களால தேர் நாட் ட்ரூலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கிட்ஸ், ரைட்? ஸோ யா யா அந்த கிட்டோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே, அண்ட் அந்த பேரண்ட்ஸையும் வில்லனா காட்டாம தே ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் எங்க அவங்க ஒழுங்கா அரவணைக்கல, எங்க அவங்க ம் ஒழுங்கான அஃபெக்ஷன் கொடுக்கலன்னு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்து ஒரு ஒரு கிட்டை எப்படி ஒரு பேரண்ட் புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க தாரே ஜமீன் பர்ல. ஸோ ஓகே இந்த ரெண்டு மீதி குழந்தைங்க படம் அதை பெருசா வந்ததாங்க. தமிழ்ல எதுவும் எனக்கு பெருசா வந்த மாதிரி தெரியல. லாஸ்ட் தமிழ்ல 10 years தமிழ்ல வந்துன்னா பசங்க காக்கா வந்தது, பசங்க வந்தது, பசங்க டூ வந்தது, அண்ட் காக்கா முட்டை நல்லா காக்கா இருந்தது. முட்டை இருந்தது. பட் அகைன் காக்கா முட்டை வந்து சில்ட்ரன்ஸ் படமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆஹ் அது வந்து ஏன்னா நிறைய சோசியலிசம் கம்யூனிசம் அது இதுன்னு ஆமா. நிறைய மசாலாவா இருந்த படம் அது. பட் ஐம் நாட் ஷூர். பட் இன்னொன்னு வந்து நாங்க பேசணும் அந்த நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஹலிதா ஹலிதா இருக்காங்க இல்லையா, பூவர்சம் ஹலிதாஷன். பிபி பூவர்சம் ஹலிதாஷன் பிபி தெரியும். அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஆமா. வீக்கெண்ட் அது வந்து ஓரளவுக்கு குழந்தைங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு படம் அது. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது இந்த இந்த சீசன்ல பண்ணியிருந்தது. ரெண்டாவது படமா என்னமோ அது பண்ணோம். ஹலிதாது இன்னொரு படம் இருந்தது இல்ல, ஒரு ஆந்தாலஜி மூவில, சில்லுக்கருப்பட்டி. ஆமா இதுதானே சொல்றேன், பிங்க் சில்லுக்கருப்பட்டி, பிங்க் பேக்கா. சில்லுக்கருப்பட்டி. எக்ஸாக்ட்லி, யா யா. அந்த செக்மெண்ட் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அதுவுமே டூ கிட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ். யா, பட் வெரி ஃபியூ இந்தியன் வெரி ஃபியூ மூவிஸ் as வெரி ஃபியூ such. யா. இந்தியன் மூவிஸ்லயே வெரி ஃபியூ. ஸோ அதனாலதான் இந்த இந்த சீசனே வந்துட்டு டு எக்ஸ்ப்ளோர் சில்ட்ரன்ஸ் மூவி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் தான். பட் ஆமா. ஒரு அதிகபட்சம் என்னால 5-6 படம் தான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஒரு லாங்குவேஜ்ல. ஒண்ணு தெலுங்குல எல்லாம் ஒரே ஒரு படம் தான், வேற எதுவுமே என்னது? கிடையாது தெலுங்குல. ஸோ என்னமோ ஒரு படம் நான் பண்ண சத்தி ஓகே, ஞாபகமே இல்ல. ரைட்டு. அஹ், படம் பேர் இங்கிலீஷ்லாம் வந்து கூட இது பெருசா வந்து லிட்டில் சோல்ஜர்ஸ். லிட்டில் சோல்ஜர்ஸ். கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஹாலிவுட்லயும் தெலுங்குன வந்து ரொம்ப கம்மி எக்ஸாம்பிள்ஸ் இல்ல கிட்ஸ் மூவிஸ்னு. ஹாலிவுட்ல இல்ல, ஹாலிவுட்ல வந்துட்டு அனிமேஷன் மூவிஸ் தவிர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் சொன்ன மாதிரி. ஓகே. அனிமேஷன் மூவி தான் மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன்ஸ் மூவி கேட்டகரிக்குள்ள வந்து போயிடுது. கிரேவ் ஆஃப் த ஃபயர் ஃபிளைஸ்னு ஒரு 1988 தெரியும். நான் படம் ஆக்சுவலா இருக்கு. நான் வந்து உன்னை கூப்பிட்டு அந்த படத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஒன் ஆஃப் மை பட் ஃபேவரட் அது ரொம்ப மூவிஸ். ஆமா. ஐ ரிமெம்பர் ரொம்ப இட்ஸ் எப்படி சொல்றது, ஆஃப்டர் வார் எஃபெக்ட் படம் இல்ல இட்ஸ் அது. வெரி sad மூவி. ஐ வில் நாட் பிரிங் மை செல்ஃப் டு வாட்ச் இட் அகெயின். ரொம்ப நிறைய இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி இல்ல, லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் அவன் தங்கச்சி எப்படி இந்த வார் சுச்சுவேஷன் நேவிகேட் பண்ணி போறாங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி நீ சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ஈவன் தோ இட்ஸ் சில்ட்ரன்ஸ் மூவி, இட்ஸ் எ வெரி மெச்சூர் அடல்ட் கண்டென்ட், ரைட்? அந்த காலத்துல ஒரு எடுத்த ஒரு சில்ட்ரன்ஸ் மூவிங்கிறதுனால ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸ்பிரிட்டட் அவேன்னு கூட இன்னொன்று இருக்கும். ஸ்பிரிட்டட் அவே. ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி அனிமேஷன் எல்லாம் நிறைய இருக்கு. யா பட் யா, ஸோ ஓகே, இதுலயே வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த படம் இந்த மாதிரி படங்கள் சில்ட்ரன்ஸ் மூவிலாம் வந்துட்டு நான் சின்ன பையனா இருந்தப்ப வந்திருந்தா நான் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேனே அப்படின்ற மாதிரி ஏதாவது 1-2 படம் இருக்கா?
எக்ஸாம்பிள்ஸே ஆக்சுவலி ரொம்ப கம்மியா தானே இருக்கு சில்ட்ரன்ஸ் படம். ம் ஓகே, ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோண மாட்டேங்குது. ஓகே. இல்ல என்ன கேட்டேன்னா இந்த ஸ்டுடியோ கிப்லி மூவிஸ்லாம் வந்து நான் சின்ன பையனா இருந்தப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பேன் அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்திருக்கேன்ல. இல்ல பார்த்தது இல்ல, பட் தெரியும். பார்த்தது இல்லையா? ஓகே, அதுலயும் செம்ம ஃபன். ஐ திங்க் 80s செட் ஆன கதைகளும் சின்ன பசங்க தான் ஃபுல்லா. ஓகே, ஸோ அது நான் 2000s லேட் 2017 18 பார்த்துட்டு அந்த எனக்கு தோணுச்சு, ஆஹா இந்த மாதிரி அந்த மாதிரி படம் நான் 90sல வந்து நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி சீரீஸ் படம், புக்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபேமஸ் 5, சீக்ரெட் 7, ஹார்டி பாய்ஸ், இந்த மாதிரி. பட் மூவியா டெலிவிஷன்ல அவ்வளவா ஒரு படமா அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி மேபி 90s வந்ததுனா நல்லா இருந்திருக்குமேனு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். நீ வேணா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாரு, இட்ஸ் ஆக்சுவலி ஹைலி ரெக்கமெண்டட். இல்ல உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே, ஏதாவது ரொம்ப ஹைப் கொடுத்தாங்கன்னா நான் உடனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது ஹோல்ட் பண்ணி இல்ல. அது ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்து அது முன்னாடி வந்த கதை தான், அது 4-5 இயர்ஸ் பேக். சோ நல்லா இருக்கும். அதான் நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் டார்க்கும் வந்துட்டு ஒட்டுக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டார்க் வந்து கொஞ்சம் இன்னொரு டார்க் கண்டென்ட் லிட்டரலா. ஈவன் தோ the kids இருக்காங்களே தவிர இட்ஸ் நாட் at all a kid themed story. டார்க் வந்து it's too hard to handle even for adults. Okay, but Stranger Things அப்படி இல்ல. Stranger Things is a typical children's movie/series. So yeah, நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்டா வந்து ஓகே, ஐ திங்க் நீ சொன்ன படங்களே வந்துட்டு ஐ கேன் டேக் அஸ் எ ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லையா, டு an extent. ஆமா கண்டிப்பா. சோ அஞ்சலி and தாரே ஜமீன் பர், ஸ்பிரிட்டட் அவே, கிரேவ்ஸ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளை, கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளை, லஞ்ச் பாக்ஸ் ஒரு படம் இருக்கு, இர்ஃபான் கான் நடிச்சிருப்பாரு, அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரிஸ் தான் அதெல்லாம். ரைட், சோ யா, இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மி, பட் ஃபாரின் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ் நிறைய நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, ரேஞ்சிங் ஃப்ரம் சைல்ட் கண்டென்ட் டு அடல்ட் கண்டென்ட். ஸோ யா, ஓகே சுதர்ஷன், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் நிறைய பேசுறதுக்கு நிறைய இல்லைன்னாலும் வந்துட்டு இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் யூஸ்வலா வந்து குழந்தைங்க படங்கன்றப்போ வந்துட்டு வென் மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து ஒரு சின்ன தீமை சுத்தி தான் வந்து இருக்கும், சின்ன விஷயம் சுத்தி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த கான்டென்ட், அந்த தீமை சுத்தி தான் வந்து ஓரளவுக்கு பேச முடியுமே தவிர ரொம்ப நம்ம இந்த பொலிட்டிக்கல் படங்கள் மாதிரி எல்லாம் வந்து உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச முடியாது. பட் ஸ்டில் இட் வாஸ் அன் என்ஜாயபிள் கான்வர்சேஷன் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுதர்ஷன். Thanks Pradeep, I also had good fun in the conversation, and thanks again for recommending this movie. Yeah, so maybe இந்த மாதிரி similar படங்கள்லாம் போயிட்டா it's time to rewatch them or watch newer movies like this again. So thanks for the recommendation, and thanks for having me on the show again, Pradeep. It was a pleasure. Thanks மச்சி. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் எப்பயும் கொடுத்துட்டு வர ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடித்தமான எந்த பாட்காஸ்ட் செயலிகளையும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது இல்லை, சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் வந்துட்டு உங்களுடைய ரேட்டிங்கை கொடுங்க. அது வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வேறொரு எபிசோடில் வேறொரு திரைப்படத்தோட ஒரு புது கெஸ்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம். दुःख जरी दुसऱ्याचे आपुले जाणावे, कुणी पोर का दिसता आपुले मानावे. दुःख जरी दुसऱ्याचे आपुले जाणावे,